உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பாக நிறுவன தலைவர் தேக்கமலை தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதில் தமிழகத்தில் 50 லட்சம் போயர் சமுதாய மக்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் போன்றவற்றில் பின்தங்கிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் நாட்டின் உள்கட்டுமான வளர்ச்சிக்கு தேவையான கல்லுடைத்தல், கட்டிட தொழில், கிணறு தோண்டுதல், மண் வெட்டுதல், சிற்பி போன்ற தொழில் செய்து வரும் இவர்களுக்கு எம்எல்ஏ, எம்பி ஏதும் இல்லாத சூழ்நிலையில் எங்களது கோரிக்கைகள் மட்டும் டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை எங்கள் கோரிக்கை ஏதும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் வரும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எங்களது உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பாக தேர்தல் புறக்கணிப்பு தமிழகம் முழுவதும் செய்து வரும் நிலையில் எங்கள் கோரிக்கை கிடைக்க முயற்சி செய்து தருகிறேன் என்று பாஜக சார்பில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் போயநாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாக தமிழகம் முழுவதும் ஆதரவு கொடுப்பதாக இருக்கிறோம் என்றார். மேலும் போயர் நல வாரியம் அமைக்க வேண்டும், கல்லுடைக்கும் தொழிலாளர் நல வாரியம் அமைக்க வேண்டும். வரும் உள்ளாட்சி தேர்தலில் போயர் சமுதாயம் சார்பில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்க பாஜக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிவித்தார். இதில் முன்னிலை பொதுச் செயலாளர் வேலுச்சாமி, மாநில செயலாளர் பாலமுருகன், உயர்மட்ட குழு அழகையன், ராஜாராம் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பி. தேக்கமலை, நிறுவன தலைவர், உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம். வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் மத்தியிலே 3வது முறையாக நல்லாட்சி வழங்குவதற்காக மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவரும் கூட்டணியுடைய தலைவர் மோடிஜி அவர்கள் மீண்டும் பிரதமராகவும் தமிழகத்திலே வாழுகின்ற 50 லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணன் மதிப்புமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்றைக்கு எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் போயநாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாகவும் நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து எங்களை ஏமாற்றி வந்த நிலையில் எங்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று தைரியமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவது என்று ஆற்றல் மிகு பாரதிய ஜனதாவுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் பெருந்தன்மையோடு இந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலே நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம். தொடர்ச்சியாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கின்றோம்.